அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளியில் ராமலிங்க பெருமானுக்கு இறைவன் சான்றோர் உருவத்தில் திருநீரும் பூவும் கொடுத்த செய்தியை சொல்கிறார். அவர் சான்றோர் உருவில் வரார், குரு வடிவம் தாங்கி வராரு, இதெல்லாம் கொடுக்குறாராம். என்னன்னா இவர் திருவுருவம் தந்து திருநீற்று பை வச்சுருக்காருலே, அதை அவிழ்த்து ஒரு பூ ஒன்று கொடுத்துருக்குறாரு இறைவன். அப்போ இவர் என்ன பண்ணார், பூ கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணார், அப்படியே மரம் போல் சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து வணங்கி அந்த பூவை வாங்குறாரு. அப்புறம் திருப்பி என்ன பண்ணுறாரு, இறைவனே நீங்கள் நீங்கள் பூ கொடுத்துட்டீங்க, திருநீரும் தருக அப்படின்னு கேட்கும்போது, அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அன்னைக்கே உனக்கு இந்த திருநீரை நான் கொடுத்துட்டேன், இப்போவும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு திருவாய் மலர்ந்து சொன்னாராமா. உன்னுடைய அருள் திறத்தை நான் எப்படி பாராட்டுறது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் பாடுறார். இதுதான் என்னுடைய அர்த்தம். அதை விரிவாக இன்னும் சொல்லலாம், பாட்டை படிச்சிடுறேன். திருவுரு கொண்டு எழுந்தருளி சிறியேன் முன்னடைந்து திருநீற்று பை அவிழ்த்து செஞ்சுடர்பூ அளிக்க தருவுரு கொண்டு எதிர்வணங்கி வங்கிய நான் மீட்டும் தயாநிதியே திருநீரும் தருக என கேட்ப மறுவுரு கொண்டு அன்று அளித்தாம் திருநீரு இன்று உனக்கு மகிழ்ந்து அளித்தாம் இவை என்று வாய் மலர்ந்து நின்றாய். குருவுரு கொண்டு அம்பலத்தே அருள் நடனம் புரியும் குருமணியே என்னை முன்னாட்கொண்ட குணக்குன்றே அப்படின்னு பாடி முடிக்கிறார். அதாவது குருவுரு கொண்டு அம்பலத்தே அருள் நடனம் புரியும் குருமணியே. குருமணியே என்ன, குரு வடிவம் தாங்கி அந்த தில்லை அம்பலத்தில் அருள் நடனம் புரிகின்ற குருமணியே, என்னை முன்னாட்கொண்ட குணக்குன்றேனா, என்னை முன்னாலேயே என்னை ஆளாக கொண்டருளிய ஒரு குணத்தோட குன்றமே அப்படின்னு சொல்லிட்டு, சிறியேன் முன் அடைந்து திருவுரு கொண்டு எழுந்து அருளி, சிறியவனாகி என் முன்பு திருவுருவம் தாங்கி எழுந்தருளி திருநீற்று பைய விழ்த்து செஞ்சுடர் பூ அளிக்க தருவுரு கொண்டு அப்படிங்கிறார். திருநீற்று பையை அவிழ்த்து சிவந்த ஒளியுடைய பூ ஒன்றை கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ராமலிங்க சுவாமி, எதிர்வணங்கி வாங்கிய நான் மீட்டும் அடியற்ற மரம் போல விழுந்து வணங்கி வாங்கிய பிறகு இவர் என்ன சொல்கிறாரு, தயாநிதியே திருநீரும் தருக அப்படின்னு கேட்கும்போது இவர் மறுவுரு கொண்டு அன்றளித்தான் திருநீர். இப்போ அதுக்கு முன்னாடியே நான் உனக்கு கொடுத்துருக்கேன் திருநீர், இருந்தாலும் கூட இப்போவும் நான் உனக்கு மகிழ்ந்து நான் உனக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னு வாயு மலர்ந்து சொன்னாராமா. அதை தான் இந்த பாட்டு. திருவுரு கொண்டு எழுந்தருளி சிறியேன் முன்னடைந்து திருநீற்று பைய விட்டு செஞ்சுடர் பூ அளிக்க தருவுரு கொண்டு எதிர்வணங்கி வங்கிய நான் மீட்டும் தயாநிதியே திருநீரும் தருக என கேட்ப மறுவுரு கொண்டு அன்றளித்தாம் திருநீரு இன்றுனக்கு மகிழ்ந்து அளித்தாம் இவை என்று வாய் மலர்ந்து நின்றாய். குருவுரு கொண்டு அம்பலத்தே நடனம் புரியும் குருமணியே என்னை முன்னாட்கொண்ட குணக்குன்றே. இதுலேருந்து என்ன தெரியுது, ராமலிங்க பெருமானுக்கு திருநீரும் அந்த பூவும் கொடுத்த செய்தியை சான்றுகளாக இங்கே சொல்கிறாங்க. அவ்வளோதான். கூத்தப்பெருமான் அந்த பூவும் திருநீரும் கொடுத்த குறிப்பு இதனால் தெரியுது. இதுதான் அந்த சான்றுகள் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், இந்த பாட்டோடு இதை நிறைவு செய்வோம். அடுத்த பாட்டில் இன்னொரு பாட்டு நம்ம பாடி அதுக்குரிய பொருள் சொல்கிறேன். வணக்கம்.